தமிழகம் அண்ட் புதுவைக்கான வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை தென்மேற்கு வங்கக்கடல் அண்ட் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளின் மேல ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுது. இதன் காரணமா அடுத்த 6 தினங்களுக்கான வானிலை அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. டிசம்பர் 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் தென் தமிழகம் அண்ட் டெல்டா மாவட்டங்களோட சில இடங்களிலும் காரைக்காலிலும் லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. டிசம்பர் 15ஆம் தேதி கடலோர தமிழகத்துல சில இடங்களிலும் புதுவை அண்ட் காரைக்கால்ல லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லும் வானிலை மையம் உள் தமிழகத்துல வறண்ட வானிலையே நிலவும்னு சொல்லி இருக்கிறாங்க. டிசம்பர் 16ஆம் தேதி கடலோரம் அண்ட் உள் தமிழகத்தினுடைய சில இடங்களிலும் புதுவை அண்ட் காரைக்கால்ல லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. டிசம்பர் 17ஆம் தேதி தமிழகத்தோட சில இடங்களிலும் புதுவை அண்ட் காரைக்கால்ல லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடுமா? மேற்குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தமிழகம், புதுவை அண்ட் காரைக்கால்ல காலை நேரத்துல பனிமூட்டம் காணப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. சென்னையின் புறநகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுமா? அண்ட் காலை நேரத்துல பனிமூட்டம் காணப்படும்னு சொல்லும் வானிலை மையம் வெப்பநிலை அதிகபட்சமா 30 to 31 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்சமா 23 to 24 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்னு சொல்லியிருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 15ஆம் தேதி வரை வங்கக்கடல் அண்ட் அரபிக்கடல் பகுதிகளில் பெருசா எந்த எச்சரிக்கையும் இல்லை அப்படின்னாலுமே கூட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால மேற்குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தோட சில இடங்கள்ல மழை பெய்திருக்கு. புதுவை அண்ட் காரைக்கால்ல வறண்ட வானிலையே நிலவியதா சொல்லும் வானிலை மையம் அதிகபட்ச வெப்பநிலையா ஈரோட்ல 32.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும் அண்ட் குறைந்தபட்சமா தருமபுரியில 17.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகி இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க.